ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமானது, அதே டயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஒரு கப்பு ராகி மாவு, கேப்ப மாவுன்னு சொல்லிக்கலாம். அரை கப்பு ரவை, ஒரு கப்பு தயிர், தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்குருவோம். இப்போ கலந்தாச்சு, மூடி போட்டுருவோம். இப்போ நமக்கு தேவையானது கொஞ்சம் முருங்கைக்கீரை நம்ம தொட்டியிலேயே இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு குச்சியை நட்டு வச்சா நமக்கு தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ மாவை பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி போயிருக்கு பாருங்கள். இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம், தேவையான காரத்துக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா லைட்டாக வதங்கட்டும். இப்போ அதில் நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அலசி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு 2 கிளறி விட்டுக்குருவோம். எதுவுமே ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ கேரட்டு, அதையும் நான் துருவி போட்டிருக்கேன். நல்லா ஒரு 2 பிரட்டி விட்டுக்கலாம். போதுமானது. இப்போ தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டுனா போதும். அவ்வளோதான். இப்போ இந்த கலவைக்கு தேவையான உப்புத்தூள் லைட்டாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ அது ஆறவும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க உடனே சாப்பிட்ருவாங்க. இப்போ அதில் அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்குருவோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது ஒரு பக்கம் வேகவும் நம்ம மறுபக்கம் பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பன் மாதிரி சுற்றி கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் மெதுவாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு பன் ரொட்டியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மூடி வச்சுட்டோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. வெந்தது நமக்கு அப்படியே தெரியும் பாருங்கள். பன்னு மாதிரி நல்லா உப்பலாக இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் பிரட்டி போட்டுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து வெந்திருக்கும். இதையும் நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு கரண்டி மாவு இருந்துச்சு, அதையும் ஒரு ரொட்டிக்கு நம்ம செஞ்சுக்கலாம். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். நல்லா சுற்றி கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஆரோக்கியமானது, டேஸ்டானது நம்மளோட ராகி பன் ரொட்டி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.